நாகவனத்தில முருகி பாயுதான் நாகவனத்திலே சங்கர் வருகை வருகிறது முருகி பதிரவே நாகவனத்திலே சங்கர் வருகை வருகிறது முருகி பதிரவே இப்ப பின்ன வைத்தகால் முன்னே வையாமல் நல்ல சங்கர் வருகை பிறகு நடக்க பிறையும் கடக்குதான் அங்கை பின்னே வைத்தகால் முன்னே வையாமல் நல்ல சங்கர் புரவி பிறகு நடக்க துணையும் கொடுக்குதான் இப்ப பின்ன வைத்தகால் முன்னே வையாமல் சங்கர் வருகை பிறகு நடக்க துணையும் கொடுக்குதான் பின்னே வைத்தால் முன்னே வையாமல் சங்கர் வருகை பிறகு நடக்க துணையும் கொடுக்குதான் பின்னே வைத்தால் முன்னே வையாமல் சங்கர் வருகை பிறகு நடக்க துணையும் கொடுக்குதான் வீரவாகி சாமி என்னுடைய புறவை பறந்து சென்று கொண்டிருக்கும் இன்று ஏதோ பின்வாங்கிக் கொண்டிருக்கிறது வீரவாகி ஆண்டவா வீரவாகி சாமி வெள்ளி சமக்கை எடுத்து வீட்டுகள் அது சீக்கிரமாக புறப்பட வேண்டும் ஓஹோ என்னுடைய வெள்ளி சமைக்கு நாள் மீட்டு வேண்டுமா உண்மைதான் சாமி இப்ப என்ன பாரிய பொண்ணு பாரியவா தாயே பெரிய எட்டு தாவுக்கால் மீட்டிடும் போது அங்க என்ன பருகை பொண்ணு பருகையோ தைய பெரிய காண்டி எட்டு சமைக்கால் மீட்டிடும் போதே என்ன பாரிய பொண்ணு பாரியவா தங்கள் பருகை எட்டு தாவுக்கால் மீட்டிடும் போது என்ன பருக பொண்ணு பருகையோ பெரிய காண்டி எட்டு சமைக்கால் மீட்டிடும் போது என்ன பருக பொண்ணு பருகையோ பெரிய காண்டி எட்டு சமைக்கால் மீட்டிடும் போதே வீரவாகி சாமி என்னுடைய புறவே வெள்ளி தவிக்கினால் மீட்டும் பொழுது இப்பொழுது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா எப்படி அந்த மேக பூரவி ககம்பரதோ சொல்ல மாதிரி நதி எழுந்தி தாடி வருகிறார் அங்க மேகம் புரவி ககமர்ந்தது போ நல்ல உள்ளம் பதறி மேவி எழுந்து தாவி வருகை இப்ப மேக பூரவி ககம்பரதோ மாதிரி மேவி எழுந்தி தாடி வருகிறார் மேகமருமை காகமருது போல் உள்ள மதுரை மேவி எழுந்து தாவி வருகிறோம் மேகமருமை காகமருது போல் உள்ள மதுரை மேவி எழுந்து தாவி வருகிறோம் அந்த மிருகம் மிகுந்த திருமிகல்லியா நாளும் செப்புலவனம் செப்புத்தானகமா மேகமுறவு அள்ளியோ மல்லமானிடாவி வெற்புலாகன செப்பு கனகத்தில் அந்த மிருகம் மிகுந்த திருமிகல்லியா நாளும் வெப்புலவனம் செப்புத்தானகமா மிருகமிகுந்த திருமகல்லியா நுழைகடவில் வெற்புலகன செப்பு கனகத்தில் மிருகமிகுந்த திருமகல்லியா நுழைகடவில் வெற்புலகன செப்பு கனகத்தில் வீரமாகி ஆண்டவா வீரமலை கனகம் வந்துவிட்டோம் உண்மைதான் தண்ணீரை கனவில்லை வீரமோகா ஆண்டவா புறப்படுகள் அடுத்த கனகம் சென்று பார்ப்போம் இந்த கனகமா கனகத்தை பார்க்கும் பொழுது அந்த பாக பெரிய லோகநாயகே அது பெரிய காணி படுத்தவன் மூடி அர்த்தத்தில் முறமா அங்கை பதமெறிய லோகநாயகி தயகெறிய காண்டி படுத்தவன் படி அடுத்த கீழ்புறமா அந்த பாக பெரிய லோகநாயகே அது பெரிய காணி படுத்தவன் மூடி அர்த்தத்தில் முறமா பகமெறிய லோகநாயகி பெரிய காண்டி படுத்தவன் படி அடுத்த கீழ்புறமா பகமெறிய லோகநாயகி பெரிய காண்டி படுத்தவன் அடுத்த கீழ்புறமா அந்த மரடு கல்லுதான் கடலோரமா மானிடாவம் வடிவமான கடவுதலில அங்கை வருடுகளில் இரண்டு ஓரமா தயகெறிய காண்டி வடிவமான கடவு தண்ணீரே பார் அந்த மரடு கல்லு கரடு ஓரமா மானிடாவம் வடிவமான கடவு தண்ணில வருடுகள்ல கருடு ஓரமா வடிவமான கடவு தண்ணிலே வருடுகள்ல கருடு ஓரமா வடிவமான கடவு தண்ணிலே வீரமாகி ஆண்டவா இந்த வனத்திலும் தண்ணீர் காணவில்லை இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மரடுகள் கருடமில்லாமல் இருக்கிறது வீரமோகா உண்மைதான் சாமி அப்படியாக இருந்தால் அடுத்த கனகம் சென்று பார்ப்போமா புறப்படுகள் செல்வம் சாமி அதோ பார் அந்த வனத்தை பார்க்கும் பொழுது பொழுது அந்த சந்தனங்களோ மிகுந்த சோலையா வேங்கை மரமும் பரந்த நீளமும் குளிர்ந்த சூனகலா அங்கே சந்தனங்களும் மிகுந்த சோலையா நல்ல மானிடாவில் தளர்ந்த நீர்களும் குளிர்ந்த சோலையா வீரமோகா சுவாமி பார்த்தாயா இந்த மனம் நெறிஞ்சு குறிஞ்சவன நெய்ப்போலாங்காடு கொவ்வண்ணாமல்லம் குறிஞ்சவன சோலையிலே
சந்தன மரங்களும் தாமரை பொய்கையும் குளிர்ந்த நிழலும் கூடார சோங்கும் மயில்கள் ஆடுகின்றது, குயில் கூவிக்கொண்டிருக்கின்றது. எந்த இடத்தில் குயில் கூவிக்கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். அதோ தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் கூவண்ணாமல்லம் குறிஞ்சவனை சோலை. அவர்கள் தண்ணீர் இருந்து விட்டு வரலாம். தேவர்களே, நெல்லு வேல்ட்டு ஆளக்கூடிய சங்கரின் பாபன் மேனாட்டு வேடர்களை வெள்ளரிக்கா பிஞ்சி போல் வீசெறிந்து விட்டு கூவண்டமெல்லாம் குறிஞ்சவன சோலையில் தண்ணீர் அறிந்து கிளப்பாரி இருக்கின்றார். அன்னவரை விட்டு வைக்க கூடாது. வயது 16, வாழ்வு 90 இன்றுடன் முடிந்துவிட்ட காரணத்தினால் பாலத்தண்டை வில்லாக வளைத்து மல்லிகை பூவை சரமாக தொடுத்து அன்னோட உயிரை தெய்வலாக பெற்று செல்லுங்கள். மயக்கமினது தாயகம், மவுனமினது தாய்மொழி, கலக்கமினது காவியம், கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் இனது தாயகம், மவுனமினது தாய்மொழி. யாரோ தெரியவில்லை. நெஞ்சு குறிஞ்சவனை நிற்பதற்காடு குமண்டமெல்லாம் குறிஞ்சவனை சோலையிலே தண்ணீர் அருந்து விட்டு அமர்ந்து இருக்கும் பொழுது வன்னி மரம் மரமாகிறது. மரத்திலிருந்து மாய்விடம் துரத்து விட்டு சட்டப்பட்டாடே வீரமோகா. ஆண்டவா, வீரமா, என்னுடைய கண்களுக்கு அந்த சண்டால பவி தெரியவில்லை சாமி. வீரமா, ஆண்டவா, எட்டான மரம் மறைத்து சிட்டானை கூட்டு சிறுவலுக்கு வருதற்கு நண்பார்கள். இப்பொழுது எனக்கு ஒரு விதமான மயக்கமாக வந்து கொண்டிருக்கிறது வீரமோகா. ஆண்டவா, வீரமாக சாமி, எனக்கு ஒரு விதமான மயக்கமாக வந்து கொண்டிருக்கிறது அல்லவா. இப்பொழுது ஆனா என்ன செய்வேன் வீரமோகா, ஆடா என்ன செய்வேன் வீரமாகி, ஆனா என்ன செய்வேன் வீரமோகா, ஆடா என்ன வீரமாகி, என்ன செய்வேன் தம்பி சங்க, என்ன செய்வேன் தம்பி சங்க, தலையை சூழட்டுதடா, தலைய சூழட்டுதடா, தலையை சூழட்டுதடா, தலைய சூழட்டுதடா, தந்தலையும் புண்ணாய் நோகுதடா, தந்தலையும் புண்ணா நோகுதடா, நெஞ்சையா சண்டால வேட்டுமன் 50 கொடுத்த காரணத்திற்காக எனக்கு ஒரு விதமான மயக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை போல் நானும் இந்த இடத்தில் மாண்டு மடிந்து விட்டாலும் ஆண்டவா, நீயும் மடிந்து விடக்கூடாது. சாமி, பல நாட்டு கோட்டை சென்று நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கூறப்பட்டு சாமி, அடா பத்தினிதான் தங்கையார்க்கு, ஆடா பத்தினியே தங்கையார்க்கு,
என்னுடைய தங்க திருமேனியை தாய் தந்தை இருவரும் இறந்த பிறகு தரையிலே நடந்தால் பாதம் நோகும் என்பதற்காக தரையிலே விடாமல் என்னுடைய தங்கையை எப்படியெல்லாம் வளர்த்து அடா தோல் மீது தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி அடா துணை மீது நடைபாலைக்கு வழக்கு மார் மீது தொட்டில் கட்டி மார்படிகளை தொட்டில் கட்டி மனிதனுக்கு விட்டும் போனதடா வீரமாகி சுவாமி தோல் மீது தொட்டில் கட்டி துணை மீது நடவடிக்கை மார் மீது தொட்டில் கட்டி மடை மீது நடவடிக்கை இப்படியெல்லாம் வளர்த்து என்னுடைய தங்க திருமணி வளநாட்டு கோட்டையிலே தனிமையாக இருந்து கொண்டிருக்கிறது வீரமாக சுவாமி வீரமலை கனகத்திலே என்னுடைய உயிர் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றது வீரமோகா ஆண்டவா வீரமாக இருந்த கொடு பெரியாண்டவர் சத்தியம் செல்கின்ற நேரத்தில் சரி நமது பட்டுரு கோட்டைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் ஒத்தப்பற சத்தத்தை மீட்ட வேண்டும். சரி. அந்த வெள்ளாங்குளம் கேட்டால் அது சீக்கிரமாக நமது பட்டுரு கோட்டைக்கு வந்து சேர்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் சாமி. அப்படியா ஒத்தப்பற தமிழரசை மீட்டு விட்டு வருகின்றேன் ஆண்டவா. வீரமோகா சாமி தமிழ் முரசை மீட்டினால் இது மலைநாட்டு கோட்டைக்கு ஆபத்து வந்து விட்டது என்பதற்காக சம்பக ஆசாரிக்கு சத்தியம் செய்யாமல் வந்து விடுவார்கள். தமிழ் முரசை மீட்டக்கூடாது. எனக்கு அம்பு கொடுத்திருக்கின்றான் அந்த வேட்டுவன். என் அம்பாகப்பட்டது யாருடைய அம்பு என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து விட்டு வருகின்றேன். சங்கர் யாருடைய அம்பு என்று அருடைய அன்பு என்று சங்கர் யாருடைய அம்பு என்று அருடைய அன்பு என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ஆராய்ந்து பார்த்து பாரு எதிராளி அம்பு வல்ல எதிராளி அன்பு வல்ல மனோட அம்பு வல்ல தேவனோட அன்பு வல்ல பகையாளி அம்பு வல்ல பகையாளி அன்பு வல்ல பரமனுட அம்பு வல்ல பரமனோட அன்பு வல்ல வீரபாகி எதிரான அம்பாக இருந்தால் எதிர்த்து நின்று நான் போர் செய்திருப்பேன். பகையாளி அம்பாக இருந்தால் பறக்கடித்திருப்பேன் அந்த பெண்ணுலகம் செல்லபடி. இந்த அம்பாகப்பட்டது யாருடைய அம்பு தெரியுமா? கூறப்பட்ட சாமி ஆடாம் மாயன் அம்பு பட்டதாடா ஆடா மாயன் அன்பு தொட்டாயாடா மன்னவனா என்ன செய்வே மன்னவனே என்ன செய்வே வீரபாகி மாயவனுடைய அன்பிற்கு எதிர்களை கிடையாது என்பார்கள். இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன். ஆண்டவா எதிர்களை கிடையாது என்பதற்காக தெரிந்து கொண்டோம் இப்போது. ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கூறப்பட்ட சாமி அண்ணனுடைய சத்தியம் கேட்கப்படி தமிழ் மனுஷன் மீட்டினான் அக்கணமே வந்து விடுவார்கள். ஆகையினாலே தமிழ் மனுஷன் மீட்டு வா ஆகட்டும் சாமி. மீட்டு வா வீரமோகா. வெள்ளங்குளம் ஓ கேட்கும்படி நான் தான் ஒத்த பறைக்கு விட்டு வரையா வெள்ளகுளோ கேட்கபடி நாடு ஒத்தபரை வீட்டி வரை சத்தியமோ கேட்கும்படி இப்போ தமிழசை விட்டு வரையா சத்தியங்கள் கேட்கபடி நாடு தமிழ்வரசை வீட்டு வரை சத்தியமோ கேட்கும்படி இப்போ தமிழசை விட்டு வரையா சாவிசி நண்டவா பெரியாண்டவருக்கு கேட்கபடி ஒத்தப்பார தமிழரசை மீட்டு விட்டு வந்து விட்டேன் சாமி. வீரமாகி ஆண்டவா தமிழ் மனுஷன் மீட்டு விட்டாய். உண்மைதான் சாமி. அதோ பார் யாரோ தெரியவில்லை சாமி அதோ பார் ஆண்டவா எனக்கு 50 கொடுத்த வேட்டவன் அந்த மரத்துக்கு மரமாக தாவுக்கு தாவாக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவா. கோட்டித்தடி எடுத்து வா வீரமோகா. ஆண்டவா. கோட்டித்தடி எடுத்து வா. ஆண்டவா. அண்ணோடு சேர்ந்து ஆண்டவா. கிட்டிவிட வர வேண்டும் வீரமோகா. என்னுடைய கண்களுக்கு அந்த சண்டாள பாவி தெரியவில்லையே ஆண்டவா. உங்களுடைய கண்களுக்கு தெரிந்தா உங்களுடைய கூட பிறந்த குமரதண்ட வாளை எடுத்து அவனுடைய சிரசை துண்டித்து வாருங்கள் சாமி. வீரமாகி ஆண்டவா வேட்டவன் மரத்துக்கு மரமாக தாவுக்கு தாவாக ஓடிக்கொண்டிருக்கிறான். வேட்டவன் கூட ஒன்று கிடைக்க தெரியவில்லையா? உண்மைதான் ஆண்டவா. வீரமாகி சாமி என் ஆச்சரியமாக இருக்கின்றது.
கேட்டவன் கூட உன்னை கண்டிக்க தெரியவில்லை என்பதற்காக தெரிவித்துக் கொண்டிருக்கிறாயா வீரபோகா? உண்மைதான் ஆண்டவா. வீரபாகி, சாமி அப்படியாக இருந்தால் சற்றொரு வார்த்தமாக இரு. தண்டல வெட்டுமனை என்னுடைய கூட பிறந்த குமரன் வாழ்க்கை இரையாக்கி விட்டு வருகிறேன். அப்படியாக தண்டல வெட்டு வெட்டு விட்டு வருகிறேன் வீரபோகா. வீரபாகி, சண்டால வேட்டுமனை எட்டான வளமடைத்த செட்டானை குட்டி சிறுவிலை குமரத்துக்கு நின்று வராமல் மரத்துக்கு மரமாக தாவுக்கு தாமாக ஒளிந்திருந்து சென்று கொண்டிருக்கின்றாய். வருகின்றேன் உன்னை நாடி உன்னுடைய சிறுத்தை துண்டிக்காமல் விட மாட்டேன். வருகின்றேன் போது சண்டாளன் அடகேட்ட திருடா நீதான் மண்ணுலகத்தில் இருந்தால் உன்னை வெட்டு விடுவார் என்பதற்காக மண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகமாக பறந்து சென்று இருக்கிறார். பறந்து சென்றால் உன்னை பறந்து வெட்டாமல் வர மாட்டேன். யாரை பார்த்து கூறுகின்றாய்? வருகின்றேன் உன்னை நாடி உன்னுடைய சிறந்த துண்டிக்காமல் என்னுடைய உயிராகப்பட்டது உனக்கு புரியாது. வருகின்றேன் உன்னை நாடி அட சதிகரே வெட்டுவானே சதிகரே வெட்டுவானே சதிகரே வெட்டுவானே வெட்டுவானே தான் வருவாயாடா தான் வருவாயாடா என்னுடைய சின்னவரும் இது பாடுபடுத்து விட்டார். நான் இனிமேல் இருக்க கூடாது. கூட பிறந்த கோல்பிரதண்ட பல எடுத்து என்னுடைய உயிரை மடிக்கப்பட்ட பலவா ஆண்டவர் வெட்டார் என்றாம். ஆண்டவர் வெட்டார் என்று அடியனம் இருந்து எண்ணம் என்று மாடிட வேண்டும் என்று மந்திரவால் தாண்டி கொண்டு தாண்டியலாகி வந்து சாப்புகன் உயிரையும் பற்றினானா. ரணகலமா கொடுமையா இருக்கிறான். உள்ள இருக்க முடியல, நெஞ்சு வலிக்குது. சரி 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 பாவம். இங்க சாக அங்க என் மேல உழுக, இங்க சாக அங்க என் மேல உழுக. இது தேவையா? எத்தனை தான் இப்படி செத்து இருக்குது? 3 செத்துருச்சுண்ணே. நீ போட்ட கணக்கு 3 இங்கே ரெடியா முடிஞ்சிருச்சு. ஒன்ன போட்டா சரியா போட்டா நாளத்தை முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப சிரமமா இருக்கு, ரணமா இருக்குது. போட்டு உருட்டுறாங்க பெரட்டுறாங்க. ஐயோ அப்பா, நல்ல முறையில போச்சா எப்படி? வல்லடிக்குள்ள இல்லத்துக்கு படிச்சுட்டு கிடந்துச்சு. இப்போ ஐயோ அவ்வளவு தூரம் எது குட்டைக்கு உனக்கு தான் அருவா கொடுத்தனே சாயந்தரமே.
அறுவடை வச்சு நாங்க என்ன பண்றது? அறுவலை கூட சிக்க மாட்டேங்குது பேசாம இரு. சரி, அந்த ஒன்றை முடிக்கிறதுக்கு ஏதாவது யோசனை வந்தா சொல்லுங்க. நீங்க தான் 100 ரூபாய் பிடிக்கிறேன்னு சொல்றீங்க, எப்படி யோசனை சொல்றது? நான் சொல்றேன் பாரு யோசனை. நீங்க எப்படி சொல்லுவீங்க? உனக்கு தான் வருமே கவட்டை கவட்டையா. பின்ன அங்க வாரு நதிக்கரையில் நாதி ஏறி உட்காந்துருக்குது மேடம். இதுக்கு ரொம்ப நாளா மூஞ்சானே இல்லை. யார் சொன்னது? நாகராஜ் உண்மை என்னோட தர சேர்ந்து நாட்டு வண்டி போய் காக்கா எல்லாம் ஆகி போய் வெள்ளை வெள்ளையே இருந்திருக்கு. ஆமா, இந்த வெள்ளாங்குளத்தூர் நதி நீர் எடுத்து ஊத்தி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி முப்பட்டை அடிச்சு முப்பட்டையா சப்பட்டை நாடகம் கெட்டு போயிடும். அது வேண்டாம், முப்பட்டை அடிச்சிடும். ஆமா, கொழுக்கட்டை கொழுக்கட்டை அவில் பொரிகடலை காலைக்கு காலையில தான் பாரு. அவன் ஜூத்துல வாக்கு அப்ப 5 வெத்தலை 5 வெத்தலை பாக்கு, செவடஞ்சாம்பிராணி, சூடன் சாம்பிராணி, தேங்காயில வளம். ஓங்காயில பழம் வேண்டாம், தேங்காய் பழம். யாரு சொன்னா? கிச்சன் இருக்கு, கிச்சன் இருக்கு. எப்போவா? ஆமா. அப்புறம் இதெல்லாம் வச்சு நல்லா குழச்சி அடிச்சுட்டு பட்டைய. பட்டையா? பட்டை கிடைக்க மாட்டேங்குது. அதை நாம போட்டு என்ன வேண்டாம்ண்ணே, பட்டை மட்டும் போதும்ண்ணே. அப்படி விநாயக பெருமானே, ஆமா, யானை முகத்தோனே, 5 கரத்தோனே, தொந்தி வகுத்தோனே, ஆமா, ஒரு 3.25 நாளைக்கு என் தோல் பட்டைக்கு வாடு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணும். பொண்ணுரு வெளியில முட்டை தூக்கி மேல போட ஒண்ணு கோவம் வந்து வெட்டினா பிள்ளையார சாகட்டும், இல்லைன்னா நீ சாகணும். என்ன மசிருக்கு பிள்ளையார் விழுந்து அவங்க போட்டி அவங்க 2 பேத்துக்கு தானே. நம்ம தான் ஒதுங்கிக்கவும் இல்லை சிக்க வச்சுட்டு. அந்த தாக்கி வெள்ளாங்குளத்தூர்காரை தன்னுண்ட மூக்கார தாக்கி வெள்ளாங்குளத்தூர்காரை தன்னுண்ட மூக்கார வில்லையரே தூக்கி சிரசில் வைத்து தட்ட தோரண கல்லையை தூக்கியிருந்தார். தூக்கி சிரசில் வைத்து தட்ட தோரண கல்லை தூக்கியிருந்தார். நம்மறையை தூக்கி வல்லவனை போல பொங்கியிருந்தார். போல எடுத்து மன்னவன் தூக்கி எழுந்திருந்தார். வருவர் என்று எதிர்வந்திருக்கிற சட்டங்களா வருவர் எதிர்வந்திருக்கிற வழிவந்திருக்கிற சம்பகுலா வருவர் வழிவந்திருக்கிற சம்பகுலா எதிர்வந்திருக்கிற சம்பகுலா வந்திருக்கிற சம்பகுலா வழிவந்திருக்கிற சம்பகுலா வந்திருக்கிற சம்பகுலா. ரொம்ப தூரத்துல சலபுலான சத்தம் கேக்குது. ஆள் வந்துருச்சு. படக்குன்னு முடிச்சு சலபுலா சலபுலான்னு அப்படி கையை விட்டு அடிப்பறாட்டு இருக்கு. அது நீ செய்ய பட்டிடும் போது நண்டா பட்டிடும் போது நண்டாய் பார்த்திவான் பொன்னாரிதான் வெட்டிதான் வெள்ளாங்குளம் இன்று நான் வருகும் போது ஏத்தப்பறைத்தான் ஓசையும் கேட்கிறேனே. ஓசையும் கேட்கின்றேனே. தளர்ந்து மனமுருகி மனமுருகி பொன்னர் தண்ணீர் சத்தியம் செய்யும் போது மனமுருகி பொன்னர் தண்ணீர் சத்தியம் செய்யும் போது மனமுருகி பொன்னர் தண்ணீர் சத்தியம் செய்யும் போது
தலையும் மட்டும் நாங்கள் தலையும் மட்டும் அங்க பட்டுருகள் தட்டுருகே பிள்ளையர் அங்க முடுகுறாக வைக்கிறவே நயவஞ்சனக்கான துரோகி. இதுக்குத்தான் இந்த நெல்லிவள நாட்டு கோட்டையை விட்டு இந்த கொண்டு வந்து சத்ருகன் தெரிகாரன் சதிகார சண்டாளன் அண்ணவனை மூக்கிற பிள்ளையார் 3 துண்டமாக ஆக்கிவிட்டேன். பாவட்டாம் பாறையிலே வடசேரியிலே அவனை 16 கூறாக பகுத்து விட்டேன். சண்டாளனே, நான் உள்குமொழி வந்து பிறகுமொழி ஒரு நேரத்திலே என் நெல்லிவள நாட்டு கோட்டையிலே என்ன நடந்ததோ தெரியவில்லையே. ஒத்தப்பறை தவல்வாசா கேட்டேனே, அம்மா தாயே, வடமுகமாக இருந்த காளியாதேவி இன்னைக்கு கிழமுகமாக இருக்கின்றது, என்னவென்று தெரியவில்லை தாயே. இந்த காளியாதேவி அழைத்து என்னவென்று கேட்டுவிட்டேன். என் பட்டூர் கோட்டை செல்ல வேண்டும். வெட்டிய பின்பு நண்டா வெட்டிய பின்பு நண்டாய் மீண்டு நான் கோபமாகி மட்டடங்காத பொன்னர் மகுந்து முவெல்லாங்குளத்தூர் கரையிலே